வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக. இன்று 2017 ஆண்டு மே மாதம் 21ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சிக்காக நாங்கள் கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் வெளிவருகின்ற தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக வீரகேசரி, தினக்குரல், தினகரன், சண்டே டைம்ஸ், சண்டே ஒப்சர்வர், லங்காதீப மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவருகின்ற உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிர் ஆகிய பத்திரிகைகளை இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தமிழ் பத்திரிகைகளானவை வீரகேசரி, தினக்குரல் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகள் தங்களுடைய முன்பக்கத்திலே அண்மையிலே எதிர்பார்க்கப்படுகின்ற அமைச்சரவையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் தொடர்பான செய்திகளையும், வெள்ளவத்தையிலே கட்டடம் இடிந்து வீழ்ந்தமை சம்பந்தமான செய்திகளையும், ஜனாதிபதி அவர்களுக்கும் வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பான செய்திகளையும், அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இன்றைய முன்பக்க செய்தியிலே தங்களுடைய செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய பிரதான செய்தியானது சட்ட ஒழுங்கு அமைச்சு சரத் பொன்சேகாவசம் அமைச்சரவை மாற்றம் முக்கிய அறிவிப்பு நாளை என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சுக்களில் மாற்றங்களை ஏற்படுத்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தீர்மானித்துள்ளனர். குறிப்பாக நிதி அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு மற்றும் சட்ட ஒழுங்குகள் அமைச்சு உள்ளிட்ட முக்கிய அமைச்சுக்கள் பலவற்றிலும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்ட ஒழுங்குகள் அமைச்சின் பொறுப்புகளை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு வழங்குவதற்கான எதிர்பார்ப்புகள் ஜனாதிபதியிடம் உள்ளதாகவும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் நாளை திங்கட்கிழமை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகன் தொண்டமான் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும் இந்த அமைச்சு பதவிகளை பெறவிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அதே வேளையிலே வடக்கில் காணிகளை பெற்றுக்கொண்டோரே வேறு இடத்தில் காணி கேட்டு போராடுகின்றனர். கடும் போக்காளர்கள் மக்களை தூண்டி விடுகின்றனர் என்கின்றார் ஜனாதிபதி என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் காணிகள் கேட்டு போராட்டம் நடத்தவில்லை, வடக்கில் உள்ள மக்களே காணிகளை கேட்டு போராட்டம் நடத்துகின்றனர். வடக்கு மக்களுக்கு நாம் காணிகளை வழங்கியிருக்கின்றோம், வீடுகளை வழங்கியிருக்கின்றோம், அதே போன்று வாழ்வாதாரத்தை தேடி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் காணிகளை பெற்றுக்கொண்டவர்கள் வேறு இடங்களில் காணிகளை கேட்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு மக்கள் காரணமல்ல, சில கடும்போக்காளர்களே இம்மக்களை தூண்டிவிட்டு போராட்டங்களை நடத்தி வைக்கின்றார்கள் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஞானசார தேரரின் போக்கை சாதுரியமாக கையாண்டார் மனோ என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இனவாதம் என்பது இலங்கை நாட்டுக்கு புதிதல்ல, காலத்திற்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் அது இடம்பெற்றே வந்துள்ளது. அண்மைய ஆண்டுகளில் அதனை முன்னெடுத்துச் செல்லும் குழுவாக கலகொட அத்தே ஞானசார தேரர் எனும் பிக்கு தலைமையிலான குழுவினர் இயங்குகின்றனர். இது தனியே அவர் தலைமையிலான குழுவினரின் வேலை மாத்திரம் கிடையாது. இதற்கு பின்னால் ஓர் அரசியல் நிகழ்ச்சி நிரலும் இனவாத அரசியல்வாதிகளும் கூட இருக்கின்றார்கள். அத்தகைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் கொண்ட ஞானசார தேரர் தம்மை சந்திக்க வந்த வேளையில் அரசியல்வாதி என்கின்ற அடிப்படையில் சாணக்கியமாகவும் சாதுரியமாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன் அதனை கையாண்டமை பாராட்டுக்கு உரியது என மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது இராணுவத்தினரை சம அளவில் 9 மாகாணங்களிலும் நிறுத்துங்கள், ஜனாதிபதிக்கு வடக்கு முதலமைச்சர் ஆலோசனை என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கில் உள்ள இராணுவத்தை எங்கே கொண்டு செல்வது என்பதுதான் பிரச்சனை என்றால் முழு இராணுவத்தையும் 9ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை ஒவ்வொரு மாகாணத்திலும் நிறுத்துங்கள், எல்லா மாகாணத்திலும் சரிசமமாக இராணுவத்தை நிறுத்துவதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதியிடம் யாழ்ப்பாணத்திலே, அதாவது வடக்கிலே இருக்கின்ற எல்லா இராணுவத்தினரையும் வெளியேற்றுங்கள் என்று கேட்டபோது ஜனாதிபதி அவர்கள்
வடக்கு இராணுவத்தினரை எங்கே கொண்டே நிறுத்துவது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதற்கு முதலமைச்சர் இவ்வாறு ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது வடக்கில் இருக்கின்ற இராணுவத்தினரை 9ஆக பிரித்து ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அவர்களை ஒவ்வொரு மாகாணத்திலும் சரிசமமாக நிறுத்துங்கள். அவ்வாறு நிறுத்துகின்ற போது யாழ்ப்பாணத்தில் அதாவது வடக்கிலே இராணுவத்தினர் நிற்பதிலே எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேவேளையிலே பொறுப்பு கூறும் செயல்முறையை இலங்கை உருவாக்க வேண்டும், மே 18 நினைவு கூர்ந்து கனடிய பிரதமர் வலியுறுத்து என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் வழங்கக்கூடிய பொறுப்பு கூறும் செயல்முறை ஒன்றை இலங்கை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ள கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதற்கு ஏதுவாக சர்வதேச பொதுநலவாய நாடுகளின் விசாரணையாளர்கள் வழக்கறிஞர்களை உள்ளடக்கியதாக ஒரு பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று மே 18 நினைவு கூர்ந்து கனடிய பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி இங்கு தெரிவித்திருக்கின்றது. வெள்ளவத்தை அனர்த்தம் தமிழ் இளைஞன் உடல் மீட்பு என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியினை தினக்குரல் பத்திரிகையும் முன்பக்க செய்தியிலே பிரசுரித்திருக்கின்றது. அதாவது கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் 5 மாடி கட்டடம் சரிந்து வீழ்ந்த போது அதனுள் சிக்குண்ட திம்புள்ள பத்தனை கிரேக்லி தோட்டத்தை சேர்ந்த ராமர் நிரோஷன் என்ற 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவருடைய உடல் நேற்று சனிக்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தின் போது அப்பகுதியில் நின்ற இந்த இளைஞன் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு காணாமல் போயிருந்தார். இதேவேளையிலே அந்த காணாமல் போன இளைஞனை மீட்டு தர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவருடைய உறவினர்கள் மலையகத்திலே ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அதே வேளையிலே கட்டடம் இடிந்து விழுந்த இடத்திலும் அவருடைய உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். இதே வேளையிலே நேற்று மாலை அவருடைய உடல் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்பை ரணில் சந்திப்பார் என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி அமெரிக்காவுக்கு செல்லவிருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் ஏனைய உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இலங்கை பிரதமர் மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுடரொளியினுடைய வாரப்பத்திரிகை இன்றைய நாளிலே பிரசுரிக்கப்படாத காரணத்தினால் இன்று நாங்கள் தினகரன் பத்திரிகையினை எடுத்திருக்கின்றோம். தினகரனுடைய வாரமஞ்சரியானது காணாமல் போனோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுமாயின் பரிசோதிப்பதற்கு அரசாங்கம் தயார் என்ற தலைப்பிலே செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்களை முன்வைத்து எங்காவது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுமாயின் அந்த இடங்களை பரிசோதிப்பதற்கான திட்டத்தை அரசாங்கம் உருவாக்கும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு அறிக்கை மற்றும் அதன் விதந்துரைகளை கருத்திலெடுத்து காணாமல் போனோர் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு விசேட குழு விரைவில் நியமிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று சம்பூர் பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வெள்ளவத்தை 5 மாடி கட்டிடம் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 2 சடலங்களும் மீட்பு என்ற தலைப்பில் செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு வெள்ளவத்தையில் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மேலும் 20 சடலங்கள் நேற்று போலீசாரினால் மீட்கப்பட்டன. கட்டடத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த 65 வயதான பெண் ஒருவரின் சடலமும் வரவேற்பு மண்டபத்தில் மேற்பார்வையாளராக கடமையாற்றிய பத்தனை கிரேக்கலி தோட்டத்தை சேர்ந்த 20 வயதான ராமர் நிரோஷன் என்பவருடைய சடலமுமே நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டன என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. வடக்கு கிழக்கில் அரச துறையில் 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு, வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளுக்கு பிரதமர் வாக்குறுதி, 3000 பேரை சமுர்த்தியில் உள்வாங்கவும் திட்டம், போராட்டத்தை கைவிடுமாறும் வேண்டுகோள் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கில் 1000 பட்டதாரிகளுக்கும் கிழக்கில் 1000 பட்டதாரிகளுக்கும் அரசு துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூலை மாத நடுப்பகுதியில் இவர்களுக்கான நியமனங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வேலையற்ற பட்டதாரிகளிடம் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அத்துடன் தனது வாக்குறுதியை ஏற்று வேலையற்ற பட்டதாரிகள் தமது போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் பிரதமர் பட்டதாரிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அத்துடன் வடக்கு கிழக்கில் 3000 சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளையும் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஆரியம்பதி முத்துமாரியம்மன் மகாமண்டப கட்டடம் இடிந்து விழுந்து 18 ஊழியர்கள் காயம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது புகைப்படத்துடன். இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே தினக்குரல் பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். இவை இன்றைய வீரகேசரி, தினக்குரல் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளிலே இடம் பிடித்த அதாவது முன்பக்கத்திலே இடம் பிடித்த முக்கியமான செய்திகளாகும்.
அடுத்ததாக இன்றைய ஆங்கில மொழி பத்திரிகையாகிய சண்டே ஒப்சர்வரினை எடுத்துக்கொள்கின்ற போது UDA identifies 10,000 unauthorized structures another collapse in Batticaloa என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நகர அபிவிருத்தி அதிகார சபையானது வெள்ளவத்தையிலே 5 மாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்ததன் பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கொழும்பிலும் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களிலும் சுமார் 10,000 சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. அதே வேளையிலே இந்த செய்தியானது நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே ஒரு ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் கட்டுமானம் இடிந்து விழுந்ததினால் 20க்கும் மேற்பட்ட ஒரு காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் இந்த செய்தியிலே தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக இன்று நாங்கள் இன்னும் ஒரு ஆங்கில மொழி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சண்டே டைம்ஸினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது ட்ரிங்கோ ஆயில் ஃபார்ம் PM to expedite deal with India என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திருவோணமலையிலே இருக்கின்ற எண்ணெய் குதங்களினுடைய அபிவிருத்தி பணிகளை இந்தியாவிற்கு வழங்குவதற்காக ஒரு குழுவினை அமைத்து மேலதிகமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக சகோதர மொழி பத்திரிகையாகிய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது அமத்தி மாறுவ கன தவத் சாகச்சாவக் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களும் அவர்களுடைய தலைமையிலே அமைச்சரவையிலே மாற்றங்கள் ஏற்படுத்துவது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் தலையங்கங்கள் மீது நமது பார்வையை செலுத்துகின்ற போது வீரகேசரி பத்திரிகையானது அடுக்குமாடி கட்டடங்களில் மறைந்திருக்கும் ஆபத்து என்ற தலைப்பிலே பிரசுரித்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அண்மையிலே வெள்ளவத்தையிலே இடிந்து விழுந்த கட்டடத்தினை அடிப்படையாக வைத்தே இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழர்கள் கொழும்பிலே செறிந்து வாழுகின்ற இடங்களாக பெம்பலப்பிட்டி மற்றும் வெள்ளவத்தை ஆகிய இடங்கள் காணப்படுகின்றன. பல கோடிகளை கொடுத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வீடுகளை வாங்கி வசித்து வருகின்ற இந்த நிலையிலே இவ்வாறு அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து வீழ்கின்றமையானது மிகவும் ஒரு கேள்விக்குறியை இன்று எழுப்பி நிற்கின்றது. அதாவது எவ்வாறான அடிப்படையிலே இவ்வாறான உயர் அடுக்கு மாடிகள் கட்டப்படுகின்றன, உண்மையிலேயே சட்டப்படியாக இவை கட்டப்படுகின்றனவா, உரிய உள்ளீடுகளை அதாவது தரமான உள்ளீடுகளை திட்டமிட்ட முறையிலே பயன்படுத்தி இவை கட்டப்படுகின்றன என்ற கேள்வி இங்கு எழுகின்றது. இந்த அனர்த்தத்தின் பின்னர் அரசாங்கம் இவ்வாறான கட்டட நடவடிக்கைகளுக்காக அனுமதி வழங்குகின்ற போது மிகவும் ஆணித்தரமாக மிகவும் ஆராய்ந்த பின்னரே அவ்வாறான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் ஆபத்தான கட்டடங்கள் என்ற தலைப்பிலேயே தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை எழுதியிருக்கின்றார். அதாவது சட்டவிரோதமான கட்டடங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சம்பிக்க ரணவுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். வெள்ளவத்தையில் 7 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததால் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் பின்னணியில் அமைச்சரின் இந்த எச்சரிக்கை வெளிவந்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கை காலம் பிந்தியதாக இருந்தாலும் இனிமேலாவது இவ்விடயத்தில் அரசாங்கம் அவதானமாக இருக்க முனைந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்பதை தெரிவிப்பதாக அந்த செய்தி அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. அதாவது பெம்பலப்பிட்டி வெள்ளவத்தை பகுதியில் இது போன்ற சட்டவிரோதமான கட்டிடங்கள் பல இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 2 அல்லது 3 மாடிகளுக்கு மட்டும் அனுமதியை பெற்றுக்கொண்டு அதனை 7-8 மாடிகளாக கட்டும் செயற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அரசாங்க அதிகாரிகளே காரணமாக இருக்கின்றார்கள் என்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்படாமல் இருப்பதை தடுப்பதற்கும் அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினகரன் வாரமஞ்சரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கின்ற போது யுத்தம் ஓய்ந்து போய் 8 வருடங்கள் நிறைவு பெற்றுவிட்டது என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் 3 தசாப்த காலமாக நடந்து முடிந்த யுத்தம் மிகவும் கொடூரமானது. அந்த யுத்தத்தில் இலங்கை கொடுத்துள்ள விலை மதிப்பிட முடியாத அளவுக்கு பெரியது. அதிலும் வடக்கு கிழக்கு தமிழ் சமூகம் கொடுத்துள்ள விலை நினைத்து பார்க்க முடியாதது. பல்லாயிரம் உயிர்களையும் உடைமைகளையும் காவு கொண்டு விட்ட அந்த யுத்தம் வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கையையே சிதிலமாக்கியுள்ளது.
உலகின் துணிச்சல் மிக்க மிக பெரும் போராட்ட இயக்கமாக விடுதலை புலிகள் அமைப்பையே சர்வதேசம் இன்றும் கருதுகின்றது. அவ்வியக்கம் குளிதோண்டி புதைக்கப்பட்டு 8 வருடங்கள் நிறைவு பெற்றுவிட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் எஞ்சியுள்ள முன்னாள் போராளிகளில் சொற்ப தொகையினர் இப்போதும் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவ்வியக்கம் இன்று உயிருடன் இல்லை என்பதே உண்மை. புலிகள் இயக்கத்தின் போராட்டத்திற்கான குறிக்கோள் நிறைவேறவில்லை. அவர்களும் தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். அது மாத்திரமின்றி புலிகளின் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் இறுதி யுத்தத்தின் போது அழிக்கப்பட்டு விட்டார்கள். இறுதி யுத்தத்தில் மாத்திரமின்றி 30 வருடகால போராட்ட வரலாற்றில் பலியாகி போன புலிகளின் எண்ணிக்கை கொஞ்ச நஞ்சமல்ல. குறிக்கோள் ஒன்றை அடைவதற்காக அவர்கள் அத்தனை பேரும் தங்களது உயிர்களையே அர்ப்பணம் செய்து மடிந்து போயிருக்கின்றார்கள். அரசியல் உரிமை கோரி நடந்த நீண்டதொரு போராட்டத்தின் விளைவாக எண்ணிலடங்காத உறவுகளையும் உடைமைகளையும் தொலைத்து நிற்கும் சமூகத்திடம் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் எதிர்பார்த்த அன்றைய ஆட்சியாளர்களை அறிவிலிகள் என்பதா அல்லது வேஷதாரிகள் என்பதா என்று தெரியவில்லை. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் தங்களது விருப்பு வெறுப்புகளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் வலிந்து திணித்தார்கள் என்று கூறுவதே பொருத்தமாகும். புலிகளை அழித்தொழித்ததன் மூலம் நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து விட்டதாகவும் தேசத்தை பயங்கரவாதத்தில் இருந்து மீட்டு விட்டதாகவும் முன்னைய ஆட்சியாளர்கள் பெரும்பான்மை சமூகத்தின் முன்பாக சென்று இப்போதும் மார்தட்டுகின்றனர். புலிகளை ஒழித்த செயலானது அவர்களது அரசியலை இன்னுமே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை. இழப்புகளின் வலியுடன் பெரும் சமூகம் ஒன்று இன்னுமே நடைப்படமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்றும் தீராத அவர்களின் வலியை முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் உணர்த்தி இருக்கின்றன. பெரும்பான்மை சமூகம் அதனை நிதர்சனமாக புரிந்து கொள்வது முடியாத காரியம் என்று தினகரனுடைய வாரமஞ்சரியிலே வெளிவந்திருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக மலையக செய்திகள் பக்கம் எமது பார்வையை செலுத்துகின்ற போது சிங்கள முஸ்லிம் மக்களிடையே மோதல்களை ஏற்படுத்த சதி திட்டம் கண்டியில் முன்னாள் அமைச்சர் ALM அதாவுல்லா என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள முஸ்லிம் மக்களிடையே மோதல்களை ஏற்படுத்தும் செயல்கள் சதி திட்டமாக இருக்கலாம். எனவே அது குறித்து நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என தேசிய காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ALM அதாவுல்லா தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் மாலை கண்டிக்கு சென்றிருந்த அதாவுல்லா கண்டி மல்வத்த பௌத்த பீடத்திற்கு சென்று மகாநாயக்க தேரரை சந்தித்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக உலக செய்திகள் பக்கம் எமது பார்வையை செலுத்துகின்ற போது தேர்தலின் போது ரஷ்யாவுடனான ட்ரம்பின் தொடர்பு பற்றி விளக்கமளிக்க உள்ள ஜேம்ஸ் கொமே என்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்தோடு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க புலனாய்வு பணியகத்தின் தலைவர் என்ற பதவியிலிருந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் வெளியேற்றப்பட்ட ஜேம்ஸ் கொமே தான் செனட் சபையின் விசாரணை குழுவின் முன்னிலையில் தோன்றுவதற்கு முன்னர் பகிரங்க கூட்டம் ஒன்றில் தோன்றவுள்ளதாகவும் ட்ரம்ப் மற்றும் அவரின் பரிவாரங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தற்போது புலனாய்வு பணியகத்தின் முன்னாள் தலைவர் என்ற நிலையில் காணப்படும் ஜேம்ஸ் கோமே கடந்த வாரம் அளவில் புலனாய்வு பணியக தலைவர் என்ற பதவியிலிருந்து டொனால்ட் ட்ரம்பினால் வெளியேற்றப்பட்டார். கடந்த வருடம் நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் தொடர்புகளை பேணியுள்ளார் என்ற அடிப்படையில் ஜேம்ஸ் கொமே விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இவ்வாறு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். இந்த வேளையில் கடந்த புதன்கிழமை செனட் சபையின் உள்ளக குழு ஒன்று ஜேம்ஸ் கொமையிடம் தாம் வெளியேற்றப்பட்டமை குறித்து பகிரங்க ஒன்று கூடல் ஒன்றையும் பிரத்யேக செனட் சபையினருடனான ஒன்று கூடலிலும் தோன்றுமாறு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக இந்திய செய்திகளை பார்க்கின்ற போது சசிகலா நியமனத்தை ரத்து செய்ய தேர்தல் கமிஷனரிடம் OPS அணி பிரமாண பத்திரம் தாக்கல் என்ற தலைப்பிலே ஒரு புகைப்படத்தோடு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் தேர்தல் கமிஷனரிடம் பிரமாண பத்திரமும் கூடுதல் ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டது. சசிகலா தலைமையில் ஓரணியாகவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் ஓரணியாகவும் அதிமுக செயல்பட்டு வருகின்றது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக DDB தினகரன் நியமிக்கப்பட்டார். RK நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக சசிகலா அணிக்கு அதிமுக அம்மா என்றும் பன்னீர்செல்வம் அணிக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என்றும் பெயர் வழங்கிய தேர்தல் கமிஷன் அந்த அணிகளுக்கு தனித்தனி சின்னங்களையும் ஒதுக்கியது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றதையும் அவரால் மேற்கொள்ளப்பட்ட நியமனங்களையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அணியினர் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது.
அடுத்ததாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான மோசடி விசாரணை அறிக்கை முதலமைச்சரிடம் கையளிப்பு, விரைவில் மாகாண சபையில் அது பகிரங்கப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண அமைச்சர்கள் ஊழல் மோசடிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்களினாலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை ஒன்றை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு ஒன்றை அமைத்திருந்தார். அந்த குழுவானது குறிப்பிட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று சாட்சிகளை பதிவு செய்ததோடு அந்த அறிக்கையினை முதலமைச்சரிடம் கையெழுத்திருக்கின்றது. இந்த அறிக்கையானது விரைவிலே மாகாண சபையிலே பகிரங்கப்படுத்தப்படும் என்பதே அந்த பிரதான செய்தியினுடைய சாராம்சமாகும். அடுத்ததாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்களா, காணாமல் போனவர்கள் குறித்து ஆராய தயார், ஜனாதிபதி மைத்திரி அறிவிப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியினை நாங்கள் ஏற்கனவே கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். அதாவது சம்பூரிலே எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் முன்னிலையிலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் காணாமல் போனதாக கூறப்படுகின்றவர்கள் இலங்கையிலே எப்பாகத்திலும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படின் அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்ததை இந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது காலைக்கதிர் பத்திரிகையானதும் காணாமல் போனோர் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய அறிவிப்பையே தெரிவித்திருக்கின்றது. அதாவது காணாமல் போனோர் விடயம் ஆராய்வதற்கு விசேட குழு, சம்பூரில் சம்பந்தன் முன்னிலையில் ஜனாதிபதி அறிவிப்பு என்று பிரசுரித்திருக்கின்றது. அதாவது சம்பூரிலே ஜனாதிபதி அவர்கள் காணாமல் போனோர் இலங்கையின் எப்பாகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அவ்வாறான சம்பவங்கள் இருக்குமாயின் தெரிவிக்கப்படுமாயின் அவை தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் முன்னிலையிலே உரையாற்றிய அந்த உரையினை அடிப்படையாக வைத்து இந்த காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அமைந்திருக்கின்றது. நல்லது நேர்களே, இன்றைய நாளிலே வெளிவந்திருக்கின்ற வார பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கின்ற இடம் பிடித்திருக்கின்ற முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இணையம் முக்கியமான செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியின் பின்னர் வருகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே வேளையிலே உடனுக்குடன் நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு ஆதவன் இணையதளத்தினை பாருங்கள். வணக்கம்.